ஹாய் ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு நைட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் ஒர்க் அப்படின்னும் போது இப்போ டைம் வந்து 8:55, கிட்டத்தட்ட 9 மணி ஆகிட்டே ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஆஃபீஸ் போயிட்டு வந்து பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கேட் பாஸ் இல்லை யார்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, ட்ரக்கு உள்ளே போகுதுன்னா உள்ளே போகிற ட்ரெய்லர் நம்பருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, வெளியே வர ட்ரெய்லர் நம்பராக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம போட்டால் வந்து சோலோவாக தான் இருக்கும். நம்ம ட்ரெய்லர் காலையில் வந்து உள்ளே ட்ராப் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து சோலோ அப்படின்னும் போது பின் வந்து கிடையாது. ஓகேங்களா. ஸோ அவுட்டு மட்டும்தான். அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ நம்ம எடுக்க போகிற ட்ரெய்லர் நம்பரும் எந்த பார்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P2 யூஸ்வலாக வந்து P1 தான் நாங்கள் வந்து இங்கே ரெகுலராக பிக்கப் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி P2 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஓகேங்களா. ஸோ நம்ம போகிற கூட்ஸுக்கான CMR. ஸோ இது வந்து சீல். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து CMR. நம்ம வந்து இப்போ வந்து சால்ஸ்கேட்டர் இந்த ஐக்கியா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம வந்து இந்த ஐக்கியா ஸ்டோருக்கு போகிறோம். மூர்ஃபீட்டுங்கிறதுல யூஸ்வலாக வந்து ஸ்டோர்ஸ் எல்லாமே வந்து 4 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், 1 மணிக்கு அன்லோடிங் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதனால தான் வந்து நைட் எடுக்கிறோம் மணி இல்லை ஏர்லி மார்னிங் அப்படின்னா நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஆர்டர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐக்கியா சால்ஸ்கேட்டர்லேருந்து ஹாம்பர்க் மூர்ஃபீட்டு 6th வந்து நைட் 12:30 மணிக்கு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாமா? வந்து ரெகுலராக வந்து செக்கிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஜீப் மட்டும் தான் போகிறோம். இப்போ சோலோவாக போகிறோம். ஸோ அதை மோஸ்ட்லி செக்கிங் நடக்காது. $7293 கரெக்டாக. ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லர் பிக்கப் பண்ணுறதுக்கு கரெக்டான லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பிக்கப் பண்ணுறதுரா அப்பா, இந்த ட்ரெய்லர் கனெக்ட் பண்ண அவ்வளோ கஷ்டப்படுறேன். ஓகேங்களா. ஏன்னா வந்து அந்த லேண்டிங் இருக்குல்ல, அந்த லெக்கு அது வந்து பார்த்திங்கன்னா செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ இதுவாக வந்து நிறைய ட்ரெய்லர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஏற்றும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டுறேன். இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கட்சி இப்போ தான் அனுபவிக்கிறேன். அதை வந்து ஸ்லோ ஸ்பீடில் போட்டு தான் வந்து ஃபுல்லாக வந்து ஏற்றினேன். அதான் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ முடிச்சாச்சு. ஃபுல்லாக ட்ரெய்லர் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. ஏர் ப்ரெஷர், டயர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. சீல் போட்டிருக்கு பேக் சைடில். நம்ம பிரிக்க முடியாது. நம்ம கேட்டுக்கு போயிட்டு இந்த பேப்பரை கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த சீலை வந்து அவன் தான் போடுவான். ஓகே. சீலை அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளியே அனுப்புவான். ஸோ வாங்க அந்த வேலையை முடிச்சிடுவோம். செக்யூரிட்டி செக்கு. நம்ம வந்து இந்த ஸ்டாப் லைனில் வந்து நிற்கிறோம். ஸ்டாப்புன்னு இருக்குல்ல, இங்கே வந்து நின்னாதான் அது கரெக்டாக அவங்க நிற்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். போயிட்டு அது மேலே முடிச்சு வந்துடலாம்.
செக்யூரிட்டி செக்கில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி டோர் அவன் சீலை கட் பண்ணி கொடுப்பான், அவன் ஒரு சீல் போட்டிருப்பான். ஓகே, ப்ளூ கலரில் இங்கே ஒரு சீல் போட்டிருப்பானுங்க. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணி காட்டணும். ஓப்பன் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் அவன் செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சீல் ஆஃபீஸில் கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த சீலை போட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். கரெக்டாக மேப் படி பார்க்கும்போது நான் வந்து கரெக்டாக வந்து 12:10 போய் சேரும்னு காட்டுது. லைட்டை போட்டுப்போம். நான் வந்து இருட்ட ஆரம்பிக்குது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:20ங்க. 9:20 மாதிரியா இருக்குது சம்மரில். வின்டரில் 4 மணி 5 மணிக்கு இருட்ட ஆரம்பிச்சிடும். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து ஹைவே வந்து ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து 206 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2லேருந்து ஒரு 2.25 மணி நேரம் கிட்ட ஆகும்னு காட்டுது மேப்பு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கே போயிடலாம். ஸோ அங்கே நம்மளுக்கு போய் என்ன ஒர்க் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு போகணும். ஆஃபீஸ் போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து சிஎம்ஆர் காட்ட போது அவன் எந்த ரேம்ப் நம்பரில் நம்ம வந்து பார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரேம்ப் நம்பரில் போய் நம்ம பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள், பின்னாடி வந்து நமக்கு வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும். பொதுவாக உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், மெகா ட்ரெய்லரில் வந்து டயர் செக்ஷனாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரெய்லரோட ஹைட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லிவர் இருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த லிவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சேஸோட ஹைட்டை வந்து ஃபுல்லாக மேக்ஸிமமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போய் கரெக்டாக ரேம்பில் பார்க் பண்ணிவிட்டு பின்னாடி போய்ட்டு நம்ம வந்து அந்த லெக்கை வந்து நம்ம ரைஸ் டவுன் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லெக்கை ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டோன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபோக் லிஃப்ட் வச்சு அவன் அன்லோட் பண்ணிப்பான். ஸோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 hour to 1.5 மணி நேரம் கிட்ட ஆகும். ஒரு சில ஸ்டோர்ஸில் வந்து 2 மணி நேரம் கூட ஆக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு ஏர்லி மார்னிங் போகிறதால நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வண்டி இல்லை செகண்ட் வண்டியாக இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து டக்குன்னு இறக்கிடுவானுங்க, நிறைய வண்டி லைனாக வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நமக்கு டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த ஆர்டர் வந்து மெயின்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அன்லோடிங் பண்ணுற பாயிண்ட்லேருந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஊருக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம அங்கே போயிட்டு ஓகேங்களா, நம்ம அந்த அங்கே போய் ஃபஸ்ட்டு பார்க்கிங்கில் அங்கே போட்டணும், அப்புறம் வந்து செக்இன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம நியர்பை போயிட்டு நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். நல்லா டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். சில வேறு வழி இல்லை, இதுதான் வழி நமக்கு. ஓகேங்களா? ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, இது வந்து டிராஃபிக்கு இதுக்கு டிராஃபிக்கில் இருக்குது. ரோடு தான் சரி பண்ணுற மாதிரி தெரில. நம்ம இன்ஜின் ஆஃப் ஆகிடுவோம்.
இன்னும் வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் தான் கைஸ் இருக்குது. 6 கிலோமீட்ரு 11 நிமிஷம். கரெக்டாக கம்பெனி டெஸ்பாச்சர் சொன்ன டைம் படி வந்து 12:30க்கு போன்னு காட்டுது. இப்போ திருப்பி வந்து 12:30 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சரி, கிட்ட போய் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக வந்து டிராஃபிக் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஆனால் பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருக்கும். கேமரா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 60 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு. ஒரு வாட்டி தெரியாமல் என்ன பண்ணிட்டேன்னா வந்து ஸ்பீட் இங்கே தான் கேமரா, இந்த ரைட்டில் இருக்குல்ல, ஸோ இங்கே தான் இருக்குது கேமரா. ஒரு வாட்டி தெரியாமல் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். ஒரு என்ன ஆக்சுவலாக கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னே தெரியல. இந்த 60 கிலோமீட்டர் போர்டு வந்து முன்னாடி ஒரு இடத்துல இருந்துச்சு, நான் கவனிக்காமல் வந்துட்டேன். டக்குன்னு ஃப்ளாஷ் அடிச்சிது. இமீடியட்டாக கொஞ்ச நாள்லேயே ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி வந்து நீ வந்து ஸ்பீடு வயலேஷன் அப்படின்ட்டு. அதாவது எப்போ இந்த பக்கம் வந்தாலும் கவனமாக பார்க்கணும். நம்ம வர வேண்டிய லொக்கேஷன் வந்தாச்சு. இங்கே தான் வந்து ரைட் கட் பண்ண போகிறேன். ஸோ உள்ளே போயிட்டு நம்ம டக்குன்னு அன்லோட் பண்ணுவோம். இதுதான் என்ட்ரி. டெலிவரி அப்படி போய் அப்படி வருவேன். சடனாக வந்து இந்த முன் திரும்பிட்டேன். முயல் தான் வந்து லொக்கேஷனு.
அதான் ஆஃபீஸு. ஸோ ஓகே கைஸ், வந்தாச்சு. ஓகேங்களா, ஆஃபீஸ் போயிட்டு எந்த ரேம்புன்னு கேட்டு போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ட்ரெய்லர் வந்து ரேம்பில் பார்க் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஷோக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து இந்த வீலில் வைக்கணும். இந்த வீல் கிட்ட இந்த மாதிரி வச்சுட்டா தான் உள்ளே அவங்க கேட் ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம சேஃப்டியாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஓகே, ஸோ அது முடிச்சப்புறம் இந்த லெக்கை வந்து இங்கே பேக்கில் இறக்கி விட்றணும். இந்த மாதிரி இறக்கி விட்டோன்னா உள்ளே ஃபோர்க் லிஃப்ட் ஏறும்போது இது கீழே ரொம்ப தொங்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். ஓகே, ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அவங்க ஒர்க்கை முடிச்சிட்ட அப்புறம் நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஒர்க்கு முடிஞ்சிச்சு. அவங்க வந்து பேப்பர் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து அப்படியே ஓரம் விட்டு வேண்டியதான். இப்போ போய்ட்டு அந்த சைடில் போய் லெக்கு வந்து ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அந்த லெக்கை தூக்கி விடணுமா, அதுக்கு முன்னாடி ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். இது பாருங்கள், இந்த ஏர் நாபை இது பண்ணிட்டா ஷட்டர் வந்து பண்ணிட்டா இந்த ஹைட் வந்து ஃபுல்லாக குறைஞ்சிரும். ஆனால் உடனே குறையாது, இப்போ நேரம் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த லெக்கை வந்து இது தூக்கணும். எல்லாம் ரெஸ்ட் ஆகி கிடையாது. ஹார்டாக இருக்குது, 2 கை யூஸ் பண்ணுறேன். ஸோ லெக்கை ஃபுல்லாக தூக்கியாச்சு. இது வந்து இங்கே வந்து லாக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே வந்து வண்டியை ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ கைஸ் நமக்கு வந்து ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட அடுத்த லோடிங் பாயிண்ட்டான மெயின்பர்க் அங்கே போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த லோடிங் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அன்டில் திஸ் ஸ்டே டியூன், பை பை. மரக்கரை இருக்குது.